மதுரையில் 400 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பாரம்பரிய நெல் கோட்டை கட்டும் விழா. மதுரை மாவட்டம் தேனூர் கிராமத்தில் வருடத்தில் முதல் அறுவடை செய்த நெல்லை அரகர் கோவிலுக்கு கோட்டை கட்டும் பாரம்பரிய விழா நடைபெற்றது. கிராம 7 கரைக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் தேனூர் கிராமத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் முதல் அறுவடை நெல்லை பாரம்பரியமாக அரகர் கோவிலுக்கு கொண்டு சென்று அழகருக்கு செலுத்துவது 400 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பாரம்பரிய பழக்கமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு ராஜேந்திரன் பாலையா என்பவரது வயலில் முதல் அறுவடை செய்த நெல்லை கிராம வழக்கப்படி சிறப்பு பூஜைகள் செய்து அரகர் கோவிலுக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அழகரின் சொந்த ஊரான தேனூரிலிருந்து ஆண்டுதோறும் முதல் முறையாக அறுவடை செய்யும் நெல்லை அரகர் கோவிலுக்கு வழங்கி வருகின்றனர். இந்த ஆண்டும் முதல் அறுவடையின் ஒரு பங்கை கையாலேயே அறுவடை செய்து களத்தில் கதிர் அடித்து அதனை அலங்கரித்து நெல் குவியலாக குவித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். கிராம 7 கரைக்காரர்கள் முன்னிலையில் நெற்கதிரை அரகர் கோவிலுக்கு செலுத்தும் முதல் படி நெல்லை வைக்கோல் பிரியால் கட்டி பூசாரி பாண்டி தீபாராதனை செய்து வழிபட்டு நெல்லை மலையான் சாவடிக்கு கொண்டு சென்று வைத்து பின்னர் அதை அரகர் கோவிலுக்கு எடுத்துச் சென்று வழங்குவார்கள். இவ்வாறு அரகர் கோவிலில் வழங்கப்பட்ட நெல்லை அங்குள்ள மரியாதைக்காரர்கள் பெற்று கொண்டு பூஜைகள் செய்து பிரசாதம் வழங்குவார்கள். அந்த பிரசாதத்தை திருப்பி கொண்டு வந்து தேனூர் கிராமத்திடம் ஒப்படைத்த பின்பு மற்ற வயல்களில் நெல் அறுவடை பணிகள் துவங்கும். இந்த பாரம்பரியமான பழக்கம் சுமார் 400 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், 7 கரைக்காரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கி வந்து தேனூர் கிராமத்தில் வந்து மதுரை மாவட்டம் தேனூரில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளழகருக்கு வந்து, அதாவது தேனூர் கிராமம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கள்ளழகர் வந்து முதல்ல வந்து 450 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து முதல்ல தேனூரில் தான் இறங்கி வந்து தேனூர் கிராமத்தார்கள் அந்த திருவிழாவை நடத்திட்டு வந்திருக்காங்க. அழகர் மலையை விட்டு வந்து தேனூரில் இறங்கிறத வழக்கமானது. இந்த ஊரை வந்து தேனூர் சுந்தராஜ பூமின்னு சொல்லுவாங்க. அதுபோக சுந்தராஜ பூமின்னு சொன்னாலுமே இங்கே விளையக்கூடிய, அதாவது இங்கே விவசாயம் பண்ணுற விவசாய பூமி, இங்கே விளைஞ்சு முதல் கருது என்ன இதாகுதோ அந்த கருதை நம்ம அறுத்து கள்ளழகருக்கு படைக்கிறது ஊர் வழக்கம் பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி விளைஞ்ச முதல் கருது வந்து தேனூரில் வந்து ராஜேந்திரன் என்ற பாளையா அவரோட வயலில் இருந்திருக்கு. அவர் கொடுக்க வேண்டிய தானியத்தோட வழிபாடு ஊருக்குன்னு இருக்க வழிபாடு முறையில் இன்றைக்கி நம்ம வந்து ஊர் சார்ந்து வந்து கோட்டை கட்டுதல்னு சொல்கிற நிகழ்வு இருக்குது. அந்த கோட்டை கட்டுதல் வந்து ஊர் கிராம வழக்கப்படி கிராம கரையார்கள்னு சொல்லி கரையார்கள் தலைமையில் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விழா வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தேனூர் மண்டகப்படி வந்து ஆண்டாண்டு தூரம் நடக்கும். இங்கே கட்டக்கூடிய அந்த நெற்கருதிர் தோரணம் எல்லாமே அந்த தேனூர் மண்ட முகப்பில் கட்டிடுவாங்க. கழகர் மலையை விட்டு அது தேனூர் மண்டபம் எழுந்திரி கிளம்புறப்ப கருடாவானத்தை, அதாவது சேசவானத்துலேருந்து கருடாவானத்தில் போவார். கருடாவானத்தில் கிளம்பி சாமி எழுந்து வெளியே போகிறப்ப அந்த கரு அறுத்துட்டு தான் அந்த இருந்து கிளம்புறது. பல்வேறு வழக்கங்கள் தேனூரில் இருக்குது. இன்றளவு வந்து தேனூர் மண்டபப்படியில் வந்து 7 கிராம மரியாதை வந்து கரையாருக்கு மரியாதை, அதாவது விட்டு கொடுத்தவன். தேனூர் திருவிழா வந்து இந்த ஊர் மக்கள் விட்டு கொடுத்ததுக்கு 7 கரையாருக்கு மரியாதை பண்ணி பாரம்பரிய வழக்கமாக இருக்குது. இந்த ஆண்டு வந்து ஒரு கொஞ்சம் அந்த நடந்த ஒரு சின்ன இஷ்யூனாலும் இதாக இருக்குது. ஆனால் ஆண்டுதோறும் நமக்கு வந்து நடந்துக்கிட்டு வருது. அதை வந்து பாரம்பரியத்தை, பண்பாட்டையும் இந்த ஊர் வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் யார் வயலில் விளைஞ்சாலும் ஊரில் வந்து இந்த நிகழ்வு வந்து பாரம்பரியமாக கண்டினியூவாக நடந்துட்டு வந்து வேறு எதுவும் பேர் செய்து பார்த்தோம். நான் கிராம கரையாறு
முனுஸ்நாட்டம் என்ற இது இருக்கும். 7 பேர் இருக்காங்க, 7 கரையார்கள் எல்லாமே இருக்காங்க. தண்டல்லேருந்து ஊர் ஊர் அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன தொண்டுகளும் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு மரக்கா, அதாவது மடையர்னு சொல்லுவாங்க, ஊர் மடையர். இது ஒவ்வொரு இது மொத்தம் ஒரு 21 கிட்ட இருக்குது. அவங்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒன்று கூடி ஊர் ஒற்றுமையாக இருந்து இருக்கும். இன்றளவு கடைபிடித்துட்டு வரோம். நாளை காலையில் போகும். நாளைக்கு வந்து தண்டல்காரும் ஊர் மடையர் குடும்பம்னு சொல்லுவாங்க. அவங்க கொண்டு போய் இது பண்ணுவாங்க. கிராம பணியாளர்கள் கொண்டு ஒப்படைச்சிருவாங்க. கோயில் அழகர் கோயிலில் மானியத்தை ஒப்படைச்சிருவாங்க. அவங்க முதல்ல வந்து அவங்களோட இது முடிஞ்ச பின்னாடி தான் அடுத்த ஊரில் இருக்கவங்க யாராக இருப்பாங்க. உங்கள் ஏரியாவில் ஒரு 5 வருஷம்னா என்னோட நான் கொடுத்தாகணும். இவரோட இதில் இருக்க யார் வயலில் இருக்கோ அவங்களாவே வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஊர் நாட்டாமாட்டி ஊர் கிராம கரையாட்டின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன பின்னாடி அந்த நிகழ்வு ஊர் கூடி முடிவெடுத்து இந்த நிகழ்வு வந்து உடனே அவங்க அவசியம் பண்ணி ஒரு தேங்காய், அரைமுடி தேங்காய், 2 வாழைப்பழம், வெத்தலை பார்த்து பிரசாதம் கொடுத்து விடுவாங்க. அது இவங்க வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த விஷயத்தை வெளியே அங்கே நெல் உங்களுக்கு கோயில் போயிடுச்சு, இந்தாங்க பிரசாதம் சொல்லி கொடுத்துருவாங்க. கோயிலிருந்து பீடி சிகரெட் எதுவுமே அழகர் வாழ்ந்த பூமின்னு சொல்லிட்டு பீடி சிகரெட் எதுவுமே இங்கெல்லாம் ஒரு வழக்கமாக இது பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி நிறையா இருக்குது. நல்லது, நன்றி. குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.